அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். என்னோட பேர் ஈஸ்வரி முத்துகிருஷ்ணன். நான் மதுரையிலேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி இந்த பதிவு பார்த்திங்கன்னா குருதேவாவோட வாசியோகத்தை பற்றி தான். குருதேவாவோட வாசியோகம் எனக்கு வாழ்க்கையில் கிடச்ச மிகப்பெரிய பொக்கிஷமாக நான் பார்க்குறேன். வாசியோகத்துக்கு முன்னாடி இருந்த ஈஸ்வரி இப்போ கிடையாது. கம்ப்ளீட்டாக ஒரு புது லைஃப்பவே எனக்கு குருதேவா கொடுத்துருக்காருன்னு தான் சொல்ல முடியும். என்னென்னா என்னோடய கேரக்டர் வைஸ் நான் என்னோடய பழக்க வழக்கங்கள் நிறைய விஷயங்கள் என்கிட்ட கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு. ஒரு புதிய தோற்றத்தில் தான் நான் இருக்கேன். ஒரு முகத்திலேயாகட்டும் நிறைய விஷயத்தில் நான் கம்ப்ளீட்டாக மாறின ஒரு பெண்மணியாக தான் நான் இப்போ இருக்கேன். எனக்கு அந்த எனக்கு சொல்லக்கூட எனக்கு வார்த்தை வரல. அந்த அளவுக்கு நான் ரொம்ப மகிழ்ச்சியோடு இந்த வீடியோவை நான் சொல்கிறேன். ஏன்னா எனக்கு குருதேவா கிட்டேருந்து அவ்வளோ விஷயம் எனக்கு கிடச்சிருக்கு. நம்மளுக்கு நிறைய குரு லைஃப்பில் கிடைப்பாங்க. அது எல்லாமே எப்படின்னா, நம்மளுக்கு இப்போ டீச்சர் இருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இருப்போம். அதில் யார் பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸோ அவங்க எப்படின்னா டீச்சர் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. கிளாஸஸ் சூப்பராக எடுப்பாங்க. அதை நம்ம படிப்போம். படிச்சுட்டு அதில் பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ் ஒருத்தர் ஈஸியாக கிராப் பண்ணியிருப்பாங்க. ஒரு சிலருக்கு கிராப்பிங் பவர் கம்மியாக இருக்கும். அவங்களால அந்த விஷயத்தை ஈஸியாக புரிஞ்சுக்க முடியாது. அதுக்கு என்ன பண்ணணுன்னா, அந்த ஃபஸ்ட்டு எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி அந்த பையன் வரணுன்னா எக்ஸ்ட்ரா டீச்சர் அவங்களுக்கு கேர் கொடுக்கணும் இல்லையா? அந்த மாதிரி இதை ஏன் நான் எக்ஸாம்பிளாக சொல்கிறேன்னு எனக்கு தெரியல. ஏன்னா எனக்கு குருதேவாவோட வாசியோகத்தில் இந்த மாதிரி ஒரு குருவை நம்ம பார்த்ததே கிடையாது. ஸ்பெஷல் கோச்சிங் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? கூட இருந்து ஒரு விஷயத்தையும் சொல்லி எழுத வச்சு பாஸ் பண்ண வைக்கிறதுன்னு. அந்த மாதிரி நம்மளோட குருதேவாவோட வாசியோகத்தில் எங்களோட பயணம் எப்படி இருக்குது அப்படின்னா, நிறைய குருமார்களோட குருதேவாவோட குருதேவி அம்மாவோட பிளெஸ்ஸிங்ஸ் தினன்றதை விட ஒரு நாளைக்கு 5-6 தடவை அவங்க நம்ம கூடவே இருந்து கைட் பண்ணி வாழ்க்கையில் நம்மளுக்கு உணவுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அதை விட முக்கியம் தியானத்தினால் நீங்கள் எதையும் வெல்லலாம் அப்படின்னு நம்ம சொல்லி கொடுத்து, அந்த தியானம் எல்லாத்துக்கும் வந்துடுமா சொல்லுங்கள்? எடுத்தோடனே கண்ணு மூடிட்டு உட்காருங்க அப்படின்னா நம்மளுக்கு இருக்க பிரச்சனை தான் கண்ணு முன்னாடி வரும். அவ்வளோ விஷயங்கள்லாம் நம்மளுக்கு வராது. அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் நானும் இன்றைக்கி காலையில் 4 மணிக்கெலாம் எந்திரிச்சு தியானம் பண்ணுறேன்னா அது கம்ப்ளீட்டாக முழுக்க அதோட எஃபெக்ட் என்னோடது பாதி இருந்தாலும் குருதேவா மற்றும் குருதேவி அம்மாவோட பிளெஸ்ஸிங்ஸ்னால் மட்டும்தான் இன்றைக்கி முடியுது. இது கம்ப்ளீட் சாத்தியமே அதனால தான்.